தன்சிகா அவர்களும் விஷால் அவர்களும் காதல் வயப்பட்டிருக்கிறார்கள். சரி, இது எப்படி நீ நடிகர் சங்கத்தை ஓபன் பண்ணிட்டா என்ன கண்ணே செல்லம் வெக்கத்தை பாடுறா. எனக்கு விஷால ரொம்ப பிடிக்கும். ரொம்ப மனசுல எதையும் வச்சுக்காம மனசை திறந்து தன் மனசுல என்ன தோணுதோ பட்டதை பேசுற ஒரு கேரக்டர். அவர் நடிகராக முன்னாடி இருந்தே தெரியும். கார்த்திக்கும் அவர் ஃப்ரெண்ட்ஸுகளா இருக்கும் போதே அவங்களுடைய அப்பா எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். எதுனாலும் மனசு விட்டு என்கிட்ட சில விஷயங்கள் பேசுவார். ஒரு மிகச்சிறந்த குடும்பத்திலே பிறந்து மிகச்சிறந்த தயாரிப்பாளர் என்று பெயர் வாங்கி அவருடைய தந்தை, அதாவது மின்னலையிலிருந்து அவர் நடித்த படத்திலிருந்து எல்லா படங்களும் பிரமாதமான படங்களை தயாரித்தவங்க. ஒரு மிகச்சிறந்த நடிகரை உருவாகி ஒரு மிகச்சிறந்த மனிதனாக இன்றைக்கு வரையிலும். விஷால் பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் கரடு முரடா இருப்பாப்ல. ஆனால் ஒரு குழந்தை மாதிரி ஒரு மனசு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த குழந்தைய நீ நல்லா பார்த்துக்கணும் தன்சிகா. இந்த அடியெல்லாம் அங்கே வச்சுக்காது, கொஞ்சம் பார்த்து. என்னப்பா ஒரே இன்னைக்கு ஹார்ட் மேட்டர் இதுதான். வேற என்னத்த பேசுறது? மோனிகா செந்தில் அவர்களுக்கு இப்படி ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். இந்த மேடையே வேற மாதிரி ஒரு மேடையா இருக்கு. மலர் கொத்து வழங்குறதை விட மலர் மாலைகளோட நீங்க இந்த கூட்டத்தை சேர்த்து இருந்திருக்கலாம். பத்திரிகை நண்பர்கள் எல்லாமே கொண்டாடி இருப்பாங்க, உங்களை வாழ்த்தி இருப்பாங்க. நல்லது நடக்கும், நல்லபடியாக நடக்கும். இந்த திரைப்படத்து ஒரு இயக்குனரை பற்றி பேசணும்னா அவர் நம்ம சங்கத்தில் ஒரு நல்ல மிகச்சிறந்த இயக்குனர். தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்துக்கு ஒரு நல்ல பெயர் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர். அவர் இந்த படத்தின் மூலமாக மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்பது எனது ஆசை, எனது சங்கத்தினுடைய ஆசை. இந்த திரைப்படத்திலே பங்கேற்ற அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த திரைப்படம் எப்போ வெளியிட போறீங்க செந்தில்? 1 மந்த்துக்குள்ள. அந்த வெளியீட்டுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, திருமண பத்திரிகையெல்லாம் வர வேண்டும். விஷால், உங்களுடைய வாழ்க்கை என் அன்பு சகோதரி அவங்களுடைய கையில மிகச்சிறப்பான வாழ்க்கையாக மாற வேண்டும்